அது எப்படிங்க 3 மொழி படிக்கிறது? அண்ணாமலை திடீர் கண்டனம். மத்திய அரசை வெளிப்படையாக விளாசிய துணிச்சல். இந்த கல்வியாண்டிலிருந்தே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை CBSE கட்டாயமாக்கியுள்ளது. மிகவும் குறுகிய காலத்திற்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஒரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் மொத்த கல்வி திறனையும் பாதிக்கும் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று வெளியிட்டிருக்கும் பதிவில் கூறுகையில், கடந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் CBSE அமைப்பு மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 3 மொழிகள் கட்டாயம் என்றும் அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்த போது, இந்தியாவின் பலதரப்பட்ட இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறு வயதிலேயே குழந்தைகள் அறிந்து கொள்ள உதவும் என்பதால் அந்த முடிவை வரவேற்றவர்களில் நானும் ஒருவன் என்று குறிப்பிட்டுள்ளார். 2029-30 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே மும்மொழிக் கொள்கை அமல்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த வாரம் CBSE அனைத்து இணைப்பு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள புதிய சுற்றறிக்கையில் இந்த கல்வியாண்டிலிருந்தே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கியுள்ளது. இதன் மூலம் 2029-30 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை CBSE அமைப்பு மீறி இருக்கிறது என அண்ணாமலை கொந்தளித்துள்ளார். மிகவும் குறுகிய காலத்திற்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஒரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் மொத்த கல்வி திறனையும் பாதிக்கும் என்று அவர் வெளிப்படையாகவே விமர்சித்துள்ளார். எனவே இந்த உடனடியாக மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தும் அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் திரும்ப பெற வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.